பேங்க் நிஃப்டி 1 மினிட் ஸ்கேல்பிங்கு. ஸோ நம்மளுக்கு என்ட்ரி சிக்னல் கிடச்சது புட் சைடில் 54,300 புட்டு. என்னுடைய யூஸ் பண்ணுற மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 345 லாட் நான் எடுக்கணும். ஸோ வெயிட்டிங், ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட்டிங். ஸோ பிஇ சைடு மார்க்கெட் மூவ் ஆக போகுது. ஸோ சின்ன கன்ஃபர்மேஷனாக வெயிட்டிங். நான் மார்க் பண்ணியிருக்க ஜோனை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். இப்போ இந்த ஒரு கேண்டல் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக, எல்லோ கலர் கேண்டலாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா 100% வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம 20 பாயிண்ட்ஸாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே ஃபைன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. $287 307 நம்மளுடைய டார்கெட்டு. டார்கெட்டு. யூஸ் பண்ண மார்ஜின் பாருங்கள், 1,99,000 யூஸ் பண்ணியிருக்கோம். $287 நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. $287.25 தான் என்னோடய என்ட்ரி ஜோனாக இருந்தது. மார்க் பண்ணிட்டேன். $20 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் நம்ம டார்கெட் கிட்ட போகணும், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 1 மினிட் ஸ்கேல்பிங் தான் இது. சூப்பர், டார்கெட் கிட்ட இருக்கான். இன்னொரு 8 செகண்ட்ஸ் இருக்குது. 7 6 5 4. வெயிட் பண்ணுறோம். ட்ரேட் ஒன்றும் க்ளோஸ் பண்ணலை.
287.20. ஸோ நம்ம பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த என்ட்ரிக்கு வந்து ஒரு 2-3 கேண்டலில் நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிருக்கணும். சின்ன ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. பட்னா ஒரு நிறைய பெரிய அப் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 20 பாயிண்ட்ஸ் என்னோட டார்கெட்டாக சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் வந்து இப்போ 30 பாயிண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரீசன் என்னென்னா, ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடக்குது. ஒரு கன்சல்டேஷன் நடக்குதுன்னா மார்க்கெட் அடுத்து வந்து ஒரு நல்லா மூவ் ஆகும். $87, 97, 307 வந்தால் 20 பாயிண்ட்டு. ஒரு நல்ல பம்ப் பண்ணணும். ஒரு கேண்டில், ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து நல்ல ஒரு பம்ப் ஆகணும். ஸோ சின்ன கன்சால்டேஷனில் இருக்குது மார்க்கெட்டு. நம்ம என்ட்ரி ஜோனுக்கு வந்தால் நம்ம லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் க்ளோஸ் ஆயிரும். பிகாஸ் நான் பிரேக் ஈவன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரேட்லேருந்து நம்ம அடுத்த ட்ரேட்டில் பார்ப்போம். ஓகே, நம்ம ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராஃபிட் இல்லை, லாஸும் இல்லை, 0 லாஸ் இல்லை நம்மளுக்கு இந்த ட்ரேடில். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த என்ட்ரியில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.